தொழுகையிடமாக எடுத்துக்கொண்டு தொழுகுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார். வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா. மகாமி இப்ராஹிம் அது என்னங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கால் தடம் பதிக்கப்பட்ட அந்த கல். அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறைவேற்றினார்கள், காபத்துல்லாவை கட்டினார்கள். காபத்துல்லாவை தன்னுடைய பிள்ளை கையில கற்களை எடுத்து கொடுப்பாங்க, தந்தை அந்த கல்லை தூக்கி வைப்பாங்க. இப்படி கட்டப்பட்டு சில உயரங்கள் சென்ற பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு லிப்ட் போன்ற ஒரு கல்லை கொடுத்தான். அந்த கல்லுல ஏறி நின்றாங்க, அந்த கல் அப்படியே தூக்கிட்டு போகும். மேல காபத்துல்லாவை அப்படியே கட்டினாங்க. அந்த காலடி பதிந்த அந்த கற்கள் தான், அந்த கல்லை தான் மகாமே இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலடி பதிந்த அந்த கல்லை நீங்கள் தொழுகையிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார். அன்பானவர்களே, எல்லா காரியங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குடும்பத்தை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய காரியங்கள். அதே போன்று ஹஜ்ரத் அபுல் ஹசன் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அலிமியா என்று சொல்வாங்க, மிகப்பெரிய யூனிவர்சிட்டியை உருவாக்கியவர்கள். லக்னோல அலிமியா யூனிவர்சிட்டி என்று ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியை உருவாக்கியவர்கள் ஹஜ்ரத் அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ஜுடைய நோக்கம் என்ன தெரியுமா என்று ஒரு விளக்கம் சொல்கின்றார்கள். ஒவ்வொரு ஹாஜிகளும் இப்ராஹிம் நபியை போன்று ஆகிவிட வேண்டும். எப்படி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு முழுவதுமாக கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்களோ, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சத்தியத்தின் பக்கம் முழுவதுமாக சாயக்கூடியவர்களாக இருந்தார்களோ, எப்படி அல்லாஹ் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்களோ, அல்லாஹ்வை தன்னுடைய பாதுகாவலராக எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆக்கிக் கொண்டார்களோ, அப்படிப்பட்ட தன்மை உடையவர்களாக ஆகுவதுதான் ஹாஜிகளினுடைய ஒவ்வொருவரினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று அலிமியா நதிவி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்பானவர்களே, ஹஜ்ஜினுடைய நோக்கமே என்னங்க? இப்ராஹிம் நபி